நவராத்திரி செலிப்ரேஷனோட 4th டேல இருக்கும். நவராத்திரி அப்படின்னாலே குறிப்பா 3 தேவிகளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி தேவி, அதாவது சக்தி தேவி. இவங்க 3 பேருமே எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, சக்தி தேவி இந்த உலகத்துல இருக்க மிகப்பெரிய சக்தின்னு சொல்றாங்க. லட்சுமி தேவி இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி தேவி வந்து இன்டெலிஜென்ஸ், அதாவது படிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கூட கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. சோ இவங்க 3 பேருமே மக்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ்வதற்காக குறிப்பிடப்பட்டு உலக மக்கள் எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தப்படுறாங்க. சோ பார்வதி தேவி இதுல ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளுக்குள்ள கிடைக்கும்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல நம்மள எவ்வளவு பேர் ஏளனம் செஞ்சாலும் சரி, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, அவங்க அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி, அதாவது முகத்துல புன்னகையோட ஹேண்டில் பண்ணி அது எல்லாத்தையுமே உடைச்சு எரிஞ்சிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்களோ அந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்வதி தேவியை நம்ம கும்பிட்டு இருக்கோம். சோ பார்வதி தேவியை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்லயும் அவங்க கிட்ட இருந்து நிறைய டிப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுமே ஹாப்பியா இருக்கலாம். இன்னைக்கு நவராத்திரி செலிப்ரேஷன் எங்க வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நவராத்திரி மாதமானது நவராத்திரி 9 நாட்களும் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. மிகவும் இந்த 9 நாட்களும் வெகு விமரிசையாக கொண்டாடக்கூடிய நாட்கள். முதல் 3 நாட்கள் துர்க்கையை வழிபட்டும், அடுத்த 3 நாட்கள் திருமகளையும் லக்ஷ்மியை வழிபட்டும், கடைசி இருக்கக்கூடிய 3 நாட்கள் சரஸ்வதியை வழிபட்டும் இருக்கக்கூடிய இந்த 9 நாட்களும், அதாவது மனிதனுக்கு ஆற்றல் முக்கியம். அந்த ஆற்றலை தரக்கூடிய உத்வேத சக்தியாக துர்க்கை இருக்கின்றாள். ஸோ அவளை வழிபடுகிறோம் இந்த 3 நாட்கள். அதற்கு பிறகு லக்ஷ்மியை 3 நாட்கள் வழிபடுகின்றோம். அதற்கு பிறகு சரஸ்வதியை வழிபடுகின்றோம். ஸோ இந்த கிரகத்தில் இன்றைய தினம் நானும் இன்றைய தினம் ஈரோடு வந்த பொழுது என்னுடைய நண்பர் திரு தம்பி என்று சொல்லலாம், திரு நரசிம்மன் அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்துள்ளேன். இவர்கள் வீட்டில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த குழு அரேஞ்ச்மெண்ட்
மிகவும் அற்புதமாக வெகு நேர்த்தியாக ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லக்கூடிய பொம்மையாக பார்த்து பார்த்து வாங்கி மிக நேர்த்தியாக அரேஞ்சு செய்திருக்கிறார்கள். இந்த இந்த இவ்வளவு சீரிய முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கொலுவை பார்க்கும் பொழுது நம் மனத்தில் மிகுந்த உற்சாகமும் உத்வேகமும் ஏற்படுகின்றது. ஸோ இதற்கு இவர்களை இன்றைய தினத்தில் எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய தினம் இந்த 9 நாட்களும் அம்பிகையின் மேல் எல்லாரும் பாடி, முக்கியமாக சுண்டல், வெத்தலைப்பாக்கு, நைவேத்தியம் என்ற எல்லா இதுவும் வரக்கூடிய மகளிருக்கு கொடுப்பார்கள். ஸோ அந்த வகையிலே இன்றைய தினம் ஒரு அம்பிகையின் மேல் ஒரு பாடல் பாடலாம் என்று இருக்கின்றோம். ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனீஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனீஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஆகம வேத கலாமய ரூபிணி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில ஜராஜர ஜனனி நாராயணி நாக கங்கண நடராஜ மனோகரி நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனீஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூடவும் உலகம் முழுதும் என அகமுற காணவும் உலகம் முழுதும் என அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சனீஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடல் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னர் கொடுமையை நீக்க செய்தாய் நிழலென வந்த முன்னர் கொடுமையை நீக்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் துன்பப்புடத்திலிட்டு
தூயவனாக்கி வைத்தாய். தொடர்ந்த முன்மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய். தொடர்ந்த முன்மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய். அன்பை புடைத்து உந்தன் ஆடலை காண செய்தாய். அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய். அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி. ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி. ஸ்ரீலலிதாம்பிகையே. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 4th டேவில் முதலாவதா நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்க என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ராதிகா மேடம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ராதிகா, ஹஸ்பண்ட் இது நரசிம்மன். ராமச்சந்திரன், ரிட்டையர்டு சீனியர் டிவிஷன் மேனேஜர் எல்ஐசி. நரசிம்மன், இங்க எல்ஐசி ஈரோடு தெற்கு கிளையினுடைய கிளை மேலாளர், முதல்நிலை கிளை மேலாளர். ஓகே, சொல்லுங்க, நம்ம வீட்ல எவ்வளவு வருஷமா கொலு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நல்ல கொலு வச்சுட்டு இருக்கோம். 10 வருஷமா 20 வருஷமா 20 இயர்ஸா வச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப சூப்பர். தலைமுறையா வச்சிட்டு இருக்கோம். அப்பா அம்மா வச்சிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க இந்த தலைமுறை வச்சிட்டு இருக்கோம். நம்ம வீட்ல என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் இருக்கு? வாங்க அப்படி பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னாக்க ஆண்டாள் ஜனனம். இந்த கொலு பொம்மை பாத்தீங்கன்னாக்க ஆண்டாள் ஜனனம், பெரியாழ்வார் ஆண்டாள் ஜனனம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க பக்திக்கு முக்கியமானவர் கண்ணப்ப நாயனார், கண்ணப்பன். இது கனகதாரா சோஸ்திரம். எங்களுக்கு அந்த கண்ணப்ப நாயனார் கதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது சொல்றீங்களா? கண்ணப்ப நாயனார் ஒரு பக்திக்கு கதையெல்லாம் ரொம்ப டீப்பா சொல்ல முடியாது. ஒரு பக்திக்கு அவர் தான் சிறந்தவர். அது கண்ணப்ப நாயனாரோட வச்சிருக்கோம். அது அடுத்தது கனகதாரா சோஸ்திரம். சரியா? கனகதாரா சோஸ்திரம்ங்கிறது என்னன்னா, ஆதிசங்கர பகவத் பாதாளால 22 ஸ்லோகத்தை சொல்லி ஒரு பெண்மணியோட வீட்டுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் போறார். அந்த சமயத்துல அவர் வீட்டுல பிக்ஷை எடுப்பாங்க. துறவினா பிக்ஷை எடுக்கிறது வழக்கம். அந்த வீட்டுல பிக்ஷை எடுக்கும் பொழுது அந்த வீட்டுல ஒரு மணி அரிசி கூட இல்லை. அப்போ அந்த வீட்டுல வெறும் காஞ்ச நெல்லிக்காய் மட்டும் இருக்கு. அந்த பெண்மணி, இதை எப்படி நாம பிக்ஷையா போடுறது, இந்த வெறும் நெல்லிக்காய் மட்டும்தானே இருக்கு, இந்த நெல்லிக்காவை எப்படி நம்ம பிக்ஷையா போறதுன்ட்டு கண்ணால ஜலமா தாரதாரியா கண்ணீர் மல்க அந்த நெல்லிக்காவை கொண்டு அந்த இவர்கிட்ட போடுறார், ஆதிசங்கர பகவத் பாதாள்கிட்ட. ஆதிசங்கர பகவத் பாதா தன்னுடைய ஞான திருஷ்டினால பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த பெண்மணிக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அம்பாளை வேண்டி கனகதாரா சோஸ்திரம் என்ற 22 ஸ்லோகத்தை மிக அற்புதமாக ஆன் த ஸ்பாட் அருளி செய்திருக்கிறார். ஸோ அது முதல் ஸ்லோகம். அங்கம் ஹரே உலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீரிதாகில விபூஷிதரபாங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லி 22 ஸ்லோகம் சொல்லும் பொழுது, கடைசி ஸ்லோகம் சொல்லும் பொழுது அந்த அப்படியே பொன்னா வர்ஷிக்கிறது அந்த பெண்மணி வீட்டில். வீட்டில் அத்தனையும் பொற்குவிகளாக மாறுகின்றது. கனகம் என்றால் தங்கம், தாரை என்றால் வர்ஷிக்கிறது. ஸோ கனகதாரா சோஸ்திரம், அதனால தான் அது வந்தது. ஓகே, இந்த கலியுகத்துல கூட நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு அதிசயம் நடந்தா நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நடந்தா நல்லதான். அதுக்காக தான் இந்த நவராத்திரி கொலுவை இது பண்றோம். 3 நாட்கள் பராசக்தியையும், 3 நாட்கள் லக்ஷ்மியையும், 3 நாட்கள் சரஸ்வதியும் நம்ம வழிபாடு செய்யறோம். இந்த 3மே ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக 3மே வேணும். தைரியம் வேண்டும், அதே செல்வம் வேண்டும், அதே மாதிரி கல்வி அறிவு வேண்டும். ஸோ அதனால கண்டிப்பா. அடுத்த கொலு பொம்மை பாத்தீங்கன்னா இது கஜேந்திரனுக்கு, கஜேந்திரங்கிற யானைக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்கிறார்.
இந்த கஜேந்திரங்கிற யானை பார்த்தீங்கன்னா டெய்லி போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு பெருமாளுக்கு பூ எடுத்துன்னு போகும். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கஜேந்திரன் யானை குளிக்கும் போது அந்த முதலை வந்து அந்த காலை பிடிச்சிருது. பார்த்தீங்கன்னாக்க யானை பலசாலி தான், ஆனா தண்ணியில யாருக்கு பலன்னு பார்த்தீங்கன்னா முதலைக்கு அதிக பலம். உடனே பெருமாள் பக்தன்கிறனால பெருமாளுக்கு ஆதி மூலமேன்னு சொல்லி அந்த யானை உறக்கமா கத்துறது. கத்துன உடனே அந்த பெருமாளுக்கு வந்து அந்த பக்தன் கூப்பிடுறத கேட்ட உடனே கருட வாகனம் கருடன் தானே, பெருமாளோட வாகனம் கருட வாகனம் கிளம்பி வராரு. வரும்போது கருடன் அவ்வளவு ஸ்பீடா இல்லையாமா. பெருமாள் வந்து ஸ்பீடா வந்து பக்தனை காப்பாற்றணும்னு பாக்குறாரு, கருடன் அவ்வளவு ஸ்பீடா இல்லையாமா. என்ன பண்றாராமா, கருடன்ல இருந்து இறங்கி தரன்னு இழுத்துன்னு வரான், கருடன் இழுத்துன்னு வராராம். வந்து இந்த கஜேந்திரங்கிற யானைக்கு மோஷம் கொடுத்துட்றாரு. அப்போ கேட்கிறாரு கருடன், பெருமாளே நீ தான் பக்தனை காப்பாற்றணும், ஸ்பீடா போற, என்னையே போய் தரன்னு இழுத்துன்னு வந்த அப்படின்னு. அப்ப சொல்றாராமா, நீ கூட வந்தாதான், நீ தான் என்னோட பிராண்டு, கருடன் கூட வந்தாதான் பக்தன் திரும்பி பெருமாள் வந்திருக்கான்னு சரி, வேற யாராவது வந்து காப்பாத்திருக்கான்னு நினைச்சா என்ன பண்றது, அதனால உன்னையும் தரத்தானே எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கஜேந்திரங்கிற யானைக்கு வந்து மோஷம் கொடுக்குறாரு. ஸோ கஜேந்திர மோஷம் அந்த கான்செப்ட்ல அந்த அங்க வச்சிருக்கு. நைஸ் ஸ்டோரி. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது பழனி முருகன், திருப்பதி, குருவாயூரப்பன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராவணனை வதம் பண்றாங்க லக்ஷ்மணன். அந்த குருவாயூரப்பனை பத்தி சொல்லணும்னா, குருவாயூரப்பனுக்கு நாராயண பட்டத்திரி என்பவர், அவருக்கு வந்து வாத ரோகம் ஏற்பட்டு பகவான் குருவாயூரப்பனை வேண்டி குருவாயூர்ல அவருடைய சந்நிதிக்கு எழுத்தாப்லயே இருந்து 100 ஸ்லோகத்தை நாராயணியத்தை சொல்றார். சாந்திரானந்தாவபோதாத்மிகம் அனுபமிதம் காலதேசாவதித்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமத சகஸ்ரேண நிர்பாஷ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனரரு புருஷாத்மகம் பிரம்மதத்வம் தத்வத்பாதிஹி குரு பவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். குரு பவனபுரே, குரு என்றால் குரு, பவனம் என்றால் வாயு, குருவாயூரில் எழுந்திருக்கக்கூடிய என்னுடைய குருவாயூரப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் 100 ஸ்லோகத்தை சொல்லி இந்த நாராயணத்தை அங்க அருளி செய்தது நாராயண பட்டத்திரி. ஓகே, குருவாயூரப்பர் அப்படின்னா இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் தீர்த்து வைப்பாரு அப்படிங்கறது ஐதீகங்களா? அவருக்கு வாத ரோகம், இந்த நாராயண பட்டத்திரிக்கு அந்த வாத ரோகம் ஏற்பட்டு அதனால வந்து அவரால் முடியல. அந்த சமயத்துல குருவாயூரப்பன் சன்னதி எழுத்தாப்புல அங்க குருவாயூரப்பன் நிற்கிறார். அவருக்கு நேர் எழுத்தாப்புல நீங்க கூட இன்னைக்கு குருவாயூர் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த பெரிய மேடையில நாராயண பட்டத்திரி உட்கார்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போட்டுருவாங்க, செப்பு தகடல்ல பறிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்க இருந்து குருவாயூரப்பனை பார்த்து ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆட்டோமேட்டிக்கா வந்ததுன்னு சொல்லுவாங்க. சூப்பர். அந்த நாராயணியம் சொன்னாக்க கேன்சருங்கிற வியாதி கியூர் ஆகுது. அதுல ஒரு ஸ்லோகம் வருது, அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தொமிக்த முத்தா பித பத்மயோனி ஆனந்த பூமா மம ரோக நாசின் திருந்தி வாதாலே வாச விஷ்ணுவே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொன்னாக்க கேன்சருங்கிற வியாதி வந்து குணமாறுது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த நாராயணியம் குருவாயூரப்பன். அந்த குளத்துல போய் குளிச்சாலே போதும், குளிச்சாலே வந்து வியாதிகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது. சூப்பர். இவ்வளோ நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக 2 பேருமே சொன்னீங்க. உங்களோட ஃபேவரட் இதுல வந்துட்டு நிறைய நான் பார்த்த விஷயங்கள்லாம் நிறைய நான் பார்த்திருக்கேன். இந்த இதுல நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு கதையை சொல்லக்கூடிய இதுவா நரசிம்மன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் பார்த்து இந்த ஒவ்வொரு பொம்மையும் வாங்கி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லக்கூடிய புராண கதையை சொல்லக்கூடிய விதத்திலே இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் திருப்பதி வெங்கடாதிபதி, மேலே பார்த்தால் அங்க ராவணனுடைய சம்ஹாரம், மேலே ராமர் வில் தொடுக்க ராவணனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய விஷயம். இங்கே பார்த்தால் இது கோபிகாஸ்களுடைய கிருஷ்ணன் கோபி வனத்தில் கொண்டாடிய விதம். அங்கு பார்த்தீங்கன்னா கோவர்தன கிரிதாரி, இங்கு பார்த்தால் கல்யாண இது, அடுத்தது பார்த்தால் கிரிக்கெட் செட்டு என்று பார்க்கு என்று பலவிதமான இது, தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, மேலே மும்மூர்த்திகளோட ராகவேந்திரர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொம்மையை வாங்கி வைத்திருக்காங்க. பின்னாடி புராண கதைகள் அத்தனையும் இருக்கின்றது, பார்த்து வைத்திருக்கிறார்கள். இதை விட இன்னும் சிறப்பான இது மதுரை கள்ளழகர் எப்படி அவர்
பச்சை பட்டுடுத்தி அந்த குதிரையிலே பவனி வருகிறாரோ அதே போல் ஒரு செட்டு இருக்கிறது. மிக அருமையாக வாங்கி வைத்து செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருப்பார் என்பதை தத்துரூபமாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். சோ அதையும் அதே போல் இங்க இந்த பொம்மையை பார்க்கும்போது நரசிம்மனுடைய கிரகத்தில் இந்த பொம்மைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு உத்வேகம் உற்சாகம் ஏற்படுகின்றது. இந்த மாதிரி கொலு பொம்மைகள் நான் நிறைய பார்த்திருக்கேன். எனக்கு இதுல டிஃப்ரெண்டா தெரிஞ்சது பாத்தீங்கன்னா அந்த வராகி சிலை மாதிரி ஒரு கொலு பொம்மை வச்சிருக்கீங்க. ஓகே சாரி, அது ஐக்ரீவர். சோ அது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு கொலு பொம்மையா இருந்தது. அத பத்தி சொல்றீங்களா? அதாவது இந்த என்ன சுவாமி ஐக்ரீவர் ஞானானந்த மயந்தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே என்று சொல்லக்கூடிய அயக்ரீவ பெருமாள் திருவேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய கஷேத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய தேவநாத பெருமாளுக்கு மலை மேல இவர் அயக்ரீவர் வந்து பள்ளி கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாளாக அங்க அவதாரம் செய்திருக்கின்றார். சோ அது ரொம்ப இங்கு இருப்பது வந்து ரொம்ப விசேஷம். சரஸ்வதியே கல்வி எங்க கத்துக்கினா ஹைகிரீவ் கிட்ட தான் கத்துட்டாங்க. சரஸ்வதி அவங்களே ரொம்ப சுப்ரீம் பவரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஹைகிரீவ் கிட்ட கத்துனா. சோ இந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட ஃபேவரட் கொலு பொம்மை எதுன்னு எல்லாரும் சொல்றீங்களா? யூசுவலி சிவராத்திரினா ஒரு ராத்திரி, இந்த நவராத்திரினா 9 ராத்திரிகள். இந்த 9 ராத்திரிகள் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தடவை பார்த்தீங்கன்னா நவராத்திரி பார்த்தீங்கன்னா 10 நாட்கள், திங்கட்கிழமை ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் இந்த நவராத்திரி 10 நாட்கள் இருக்கிறது. இந்த நவராத்திரியோட ஐதீகம் என்ன அப்படின்னாக்கா, மகிஷாசுரன்கிற அரக்கனை வந்து இந்த அம்பாள் வந்து 9 நாட்கள் எடுத்து இந்த வதம் பண்ணதுனால தான் 9 நாட்கள் வந்து இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். எங்களுக்கு ஃபேவரட் பொம்மை அப்படின்னாக்கா எல்லாமே ஃபேவரட் பொம்மை தான் எங்களுக்கு. ஏன்னா ஹயக்ரீவரும் ரொம்ப முக்கியம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா உப்பிலியப்பன் இருக்கார், ஒப்பில்லாத அவர் ஒரு என்ன சொல்றது, நாட் அன்கம்பேரபிள், அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒப்பில்லாத அப்பன் உப்பிலியப்பன் இருக்காரு. அப்புறம் ரங்கநாதர் இருக்காரு, அப்புறம் வெங்கடாஜலபதி தாயார் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற அஷ்டாம்ஸ் ஆஞ்சநேயர் மேல ஆஞ்சநேயர் இருக்காரு. அஷ்டாம்ஸ் 8 விதமான பலன்களை தரக்கூடிய அஷ்டாம்ஸ் ஆஞ்சநேயர் இருக்காரு. அப்புறம் வந்து தன்வந்திரி காட் ஆஃப் மெடிசின் தன்வந்திரி இருக்காரு. அப்புறம் வந்து உப்பிலியப்பனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அது உப்பிலியப்பன் வந்து கும்பகோணத்து பக்கத்தில் திருநாகேஸ்வரம் என்ற கஷேத்திரத்தில் உப்பிலியப்ப பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அது வந்து உப்பில்லாத அப்பன் என்றும் ஒப்பில்லாத அப்பன் என்றும். உப்பில்லாதன்னா அங்க பண்ணக்கூடிய நைவேத்தியம் அத்தனையும் உப்பு போடவே மாட்டாங்க. சோ உப்பில்லாத அப்பன் மற்றும் ஒப்பில்லாத அப்பன், அவருக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்று சொல்வார்கள். அந்த உப்பிலியப்பனுடைய பெருமாள் கையில் மாம் ஏகம் சரணம் விரஜ என்று சொல்லக்கூடிய அந்த வலது கை முதிரையில் இருக்கும். என்னால் என்னை அண்டி வந்தவர்களுக்கு அத்தனை செல்வங்களும் அத்தனை சிறப்பு பலன்களும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் உப்பிலியப்பன் கோயில். நீங்க வந்து இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணாம விடக்கூடாது. உங்களோட க்ளோஸ்ட் ஹார்ட் கொலு பொம்மைனா எது சொல்லுவீங்க? நம்முடைய நரசிம்மனுடைய வீட்டில் ஒன்றும் ஒவ்வொரு அற்புதமான பொம்மை தான். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்காக எல்லாம் வல்ல என் குருவாயூரப்பனை வந்து ஒரு சிறந்த பொம்மையாக நான் என்னுடைய தரப்பில் நான் சொல்கிறேன். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாபம் தீர, கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாபம் தீர, குருவாயூர் அப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். திருமேனி தரிசனம் நிர்மால்யமாகவே கண்டு கிரிதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். சந்தன காப்பு கழற்றி தைலம் பூசிக்கொண்டு நிற்கும் அந்த கோபாலனே நமஸ்காரம் செய்கின்றோம். எண்ணெய் ஸ்நானம் செய்து கையில் வாழைப்பழத்தோடு நிற்கும் கண்ணன் முன் பாதத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம். கூடம் கூடமாக பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்தனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம்.
கொண்டை மயில் பீலி மின்ன மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு குழலுதும் கிருஷ்ணா நமஸ்காரம் செய்கின்றோம். தெச்சி மந்தாரம் துளசி தாமரை பூமாலை சாத்தி அச்சுதனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். திவ்ய நாமம் சொல்லிக் கொண்டு ஸ்ரீவேலியில் சுற்றி வந்து ஸ்ரீதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். தீராவினை தீர்த்து வைத்து கோரும் வரமளித்திடும் நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். வெரி நைஸ், பாட்டாவே பாடி சொல்லிட்டீங்க. அடுத்தது நீங்க சொல்லுங்க, உங்களுடைய க்ளோஸ் டு ஹார்ட் பொம்மைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எல்லா பொம்மையும் தான் மேடம். ஏன்னா ஒவ்வொன்றும் நாங்க பார்த்து வைக்கும்போது எல்லாமே பிடிக்கும், எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும். பட் இப்ப எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் கிருஷ்ணான்னு சொல்லுவேன். இப்ப கொலுபொம்மை நீங்க எத்தனை வச்சிருந்தாலும் எனக்கு கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும்? எனக்கு பீலமேடு ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும். ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ சோ மச். எனக்கு பிடிச்சது ஹயக்ரீவர். ஓகே, ஏன்னா அந்த ஸ்லோகமே எப்படின்னு பார்த்தாக்க, ஞானானந்த மயந்தேவம் திருநலஸ்படிகாகிருதம் ஆதாரம் அத்தனை வித்யா சர்வ வித்யானம். ஹயக்ரீவன் நீங்க அந்த ஸ்லோகம் சொன்னீங்கன்னாக்க படிப்பு மாத்திரம் இல்ல சர்வ வித்தியும் வரும். அந்த ஸ்லோகம் அப்படி இருக்கறனால எனக்கு ஹயக்ரீவர் ரொம்ப பிடிச்ச பெருமாள். நீங்க தான் சொல்லிட்டீங்களே, அவர் சுப்ரீம் பவர்க்கெல்லாம் சுப்ரீம் பவர். சரஸ்வதி அங்க பாடம் கட்டிங்கனால அப்ப நம்ம ஹயக்ரீவர் தான் பிடிச்சிக்கணும் ஸ்ட்ரைட்டா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நீங்கள் சொன்ன விதமுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மனசில் நல்லா பதிகிற மாதிரி சொன்னீங்க. உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பு பரிசு. ஜிஆர்டி குழுமத்திற்கும் மற்றும் தொலைக்காட்சி ரெயின்போ டிவி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களுடைய நரசிம்மன் வீட்டு சார்பாக நான் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு விசேஷம்னா, அவர்கள் வந்து இதற்காக மெனக்கிட்டு எங்களுடைய கிரகத்தை தேர்வு செய்து, ஏனென்றால் அந்த அளவுக்கு மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார், இந்த குழுவை வைத்திருக்கிறார். இந்த கிரகத்தை தேர்வு செய்து இன்றைய தினம் தங்களுடைய மேலான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நாங்கள் காம்பியர் பண்ண லேடிக்கும் மற்ற கேமராமேன் மற்றும் ஜிஆர்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய இந்த கிரகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது தங்கம் வாங்கும்போது எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்க்கு 25 கிராம்ஸ் ஆஃப் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 கிராம் வெள்ளி உங்களுக்கு இலவசமா கிடைச்சிட்டு இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம நீங்க நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பிளாட்டினம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்குமே எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர் இல்லையா? சோ குயிக்கா நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி எல்லா ஆஃபரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 4th டேல அடுத்ததா நம்ம யார் கூட இருக்கோம், அவங்க என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா ஓகே, நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலி மெம்பர்ஸா? நாங்க ரிலேஷன் 3 பேரும். இவ தங்க, அவங்களும் தங்க ரிலேஷன், அவங்க பக்கத்துல இருக்காருங்க. ஓகே, சூப்பர். சொல்லுங்க, நம்ம வீட்ல இன்னைக்கு என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த ஒண்ணுமே அட்ராக்டிவா இருந்தது என்ன கொலு பொம்மைனா, அந்த கிருஷ்ணரை சுத்தி நிறைய பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க. கோபிகா ஸ்திரீகள் அவங்க எல்லாம், அதனால கிருஷ்ணர் இருந்தா அவங்க எல்லாம் வைக்கணும். நம்ம உங்க எல்லாருக்கும் முதல்ல நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நானு. அப்புறம் நாங்க வந்து பரம்பரையா வச்சுட்டு இருக்கோம். இது ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா குழந்தையில இருந்து எங்க அம்மா வைப்பாங்க, அப்புறம் அவங்க பாட்டி அது மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இப்ப நாங்க தொடர்ச்சி அதை வச்சிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாமே இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை செட் இருக்கு. அப்புறம் வந்து இது பாட்டு பாடுறாங்க இல்லையா, அவங்களை சுத்தியும் தாளம், மிருதங்கம், தாளம் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து ஊஞ்சல்ல வந்து கிருஷ்ணர் இருக்காரு. நிறைய இருக்கு, நிறைய பாண்டுரங்கன் அதெல்லாம் இருக்கு. தசாவதாரம் எல்லாமே இருக்கு. நவராத்திரி அப்படின்னாலே நிறைய ஸ்டோரி சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் நம்ம கொலு பொம்மையே வச்சிருப்போம். எக்கச்சக்கமான ஸ்டோரிஸ் இருக்கு நவராத்திரி பத்தி. ஏதாவது ஒரு ஸ்டோரி எங்களுக்காக சொல்றீங்களா? கொலுனாலே உங்களுக்கு வந்து அழகுன்னு அர்த்தம். அந்த கொலு வைக்கும்போது வீடும் அழகா இருக்கும், சாமிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் வீட்டுல. அந்த மாதிரி வந்து எல்லாரும் நம்ம வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம், வருவோம். எல்லாரும் கெட் டுகெதர் மாதிரி எல்லாரும் வருவாங்க. எல்லாமே அவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுப்போம். நாங்க ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொம்மை வைக்கிற தாத்பரியம் என்னன்னு கேட்டாக்க, எல்லா சாமியும் ஒட்டுக்க ஒரே இடத்துல நாங்கள் வந்து இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றோம் நாங்கள். அப்புறம் விவசாயமெல்லாம் நல்லா செழிக்கணும், மழை வரணும், எல்லாம் விலைவாசி எல்லாம் கம்மியாக இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் நாங்கள் வேண்டிட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். இதில் இன்னொன்று என்னென்னா, மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களோட ஆயுதத்தை வந்து வன்னி மரத்தில் வைப்பாங்க. வன்னி மரத்தில் வச்சு மறைச்சு வச்சுருப்பாங்க. அந்த நம்ம வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த ஆயுதம் எல்லாம் எடுத்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மகாபாரத போர் வந்து நடக்கும். நமக்கு வந்து அந்த கதை தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. அது அந்த டைம்ல தான் இந்த பீரியட்ல இருந்து அது நடந்தது. அந்த அன்னைக்கு வந்து வன்னி மரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு ஆயுதத்துக்கெல்லாம் பூஜை பண்ண, அதனால ஆயுத பூஜைன்னு அன்னைக்கு நாம எல்லாம் ஆயுதத்துக்கெல்லாம் பூஜை, அதுல இருந்து தான் ஆயுத பூஜை பண்றோம் நம்ம. சரஸ்வதிக்கு இது லக்ஷ்மி, துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாம் வழிபடுறது தான். எல்லாமே நமக்கு வேணுமே, செல்வமும் வேணும், வீரமும் வேணும், கல்வியும் வேணும். அதனால அதெல்லாம் வச்சு நாம வந்து இது பண்றோம். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. எல்லாமே அக்கா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் முதல் 3 நாள் அலைமகள், 2வது நாள் மலைமகள், 3 நாள் வந்து கலைமகள். அலைமகள், மலைமகள், கலைமகள்ங்கிற 3 கான்செப்ட்ல போறது. ஒரு மனுஷனுக்கு வந்து வெற்றி மட்டும் பத்தாது, வீரமும் கல்வியும் செல்வமும் 3 வந்தாதான் அவனோட வாழ்க்கையானது நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வர்றது இந்த நவராத்திரி. நவனா 9, முதல் 3 துர்கை, அதாவது தைரியத்தோட. லக்ஷ்மி, தைரியம் இருந்தா லக்ஷ்மி வரும். லக்ஷ்மி மட்டும் இருந்தா பத்தாது, சரஸ்வதியோட சேர்ந்து செல்வமும் வரணும்னா தைரியத்தோட செல்வத்தோட நம்மளோட வாழ்க்கையானது அந்த படிப்பறிவோட நமக்கு இந்த நவராத்திரி உணர்த்துது. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பரா அவங்க கூட சேர்ந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்து அவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா இல்லையா? அது கூடவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸும் இந்த நவராத்திரியில கிரியேட் ஆகும். இத பத்தி சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அக்கா நல்லா கொலு வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அவ்வளவுதானா? 2 வார்த்தையிலே சொல்றீங்க. ஓகே, எங்களுக்காக ஏதாவது வந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே சாதாரணமாவே எல்லாருமே நல்லா பேசி வந்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. பாருங்க, அவங்க நீங்க வந்ததுக்கு எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்துட்டு அவ்வளவு ஹாப்பியா சொல்ல வேணாமா, எனர்ஜெட்டிக்கா? அவ்வளோதாங்க. அக்கா சரி, ஓகே. சொல்ல வராது. ஓகே, சூப்பர். நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா நீங்க இவ்ளோ அழகா கொலு வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்காக ஒரு சிறப்பு பரிசு.
பின்னத்துக்கு